Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூவி எபிசோட் 24 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம தெரசா யாரோட வீட்டுக்கு போறாங்க, அங்க யார் இருக்காங்கன்னா லீயும் யோவும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிவில நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதை லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம தெரசா வந்து டிவி பாத்துட்டு இருக்க, அதுல மெலினா சண்டை போட்டு இருப்பாள். அதை பார்த்துட்டு இது என்ன பொண்ணு ஜின்னு கூட இருக்காளே அப்படி சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கவலை. அப்படியே கட் பண்ணா உள்ள சண்டை பயங்கரமா நடக்குது. நம்ம மெலினா சும்மா பறந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்க. அங்க வந்த ஜீகா பொண்ணு இருக்கா பாருங்க, அவளும் எல்லாத்தையுமே போட்டு பொழந்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு மெலினா சூப்பரா சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர், 2 மான்ஸ்டர் வரும். ஒன்னு கருப்பு மான்ஸ்டர், இன்னொன்னு சிவப்பு மான்ஸ்டர். அது 9வது ஃப்ளோர்ல இருக்க மான்ஸ்டர். அந்த சிவப்பு மான்ஸ்டர் கையில நாய்க்கு வர மாதிரி ஒரு பெரிய சைஸ் எலும்பு இருக்குது. அந்த கருப்பு மான்ஸ்டர் கிட்ட மரவேர் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பறவை மான்ஸ்டர் டே சூப்பரா டே, ஆமா இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தீங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு திட்ட. அதை கேட்டு அந்த மான்ஸ்டர் எங்க திட்டாதீங்கக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா அப்படி சொல்லிட்டு அது கெஞ்சிட்டு இருக்குமா, பாக்குறதுக்கே காமெடியா இருக்கும். அப்புறமா பார்த்தா அந்த கருப்பு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. ஷேடோ கான்சல் அட்டாக் பண்ண போக அந்த ஷேடோ கான்சல் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிரும். அப்புறமா அந்த ஜீகா இருக்கா பாருங்க, அவ போய் சண்டைக்கு போக சும்மா அவளோட ஸ்வாட் பவர் யூஸ் பண்ணா பாருங்க. அந்த கருப்பு மான்ஸ்டர் சும்மா சர வெட்டி வீசிடுவா. அப்புறமா இந்த பக்கமா தான் அந்த சிவப்பு மான்ஸ்டர் சண்டைக்கு ரெடியா இருக்கும். இந்த பக்கம் மெலினாவும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. நம்ம ஹீரோ உனக்கு கொஞ்சம் பவர் தரேன், நீ பயங்கரமா சண்டை போடுன்னு சொல்ல அவர் ரெட் கலர்ல ஒரு கோப்ரா ஸ்னேக்கை கொண்டு வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ போக்கிமானோட பவர் மூலமா பறந்து போய் அந்த சிவப்பு மான்ஸ்டர் கிட்ட போய் நிக்க, அது அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணிட்டு நம்ம டூத்ரஸ் மேல அப்படி பறந்து போயிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த லைவ் இருக்கு பாத்தீங்களா, கட் ஆயிரும். இது எப்பறம் லைவ் கட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க டிவி பாக்குறவங்க கடுப்பாயிருவாங்களா. இதை யார் கட் பண்ணாங்கன்னா அந்த லைப்ரரியில ரிக்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த லைவை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு இவன் எதுக்கு என்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாருங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அலாரம் டேஞ்சர்னு வருமா. இந்த மாதிரி பெரிய பவர் இருக்கிறவங்க 8வது ஃப்ளோர்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதனடா இப்படிலாம் வருது அப்படி சொல்லிட்டு பயந்து போய் அந்த ரிக் இருக்காரு பாருங்க, போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு எஸ் ஆயிருவாரு. அங்க அலாரம் டேஞ்சர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சிஸ்டத்துல வரும், இந்த மாதிரி அதிக பவர் இருக்கிறவங்க 8வது ஃப்ளோர்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, பார்த்தா எவனோ ஒருத்தன் முக்காடு போட்டுட்டு நான் தலையிடுவேன்டா அப்படி சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் யாரும் தெரியல, இவன் என்ன பண்ண போறானோ. அப்புறமா கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ டூத்ரஸ் மேல சும்மா கெத்தா பறந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல டைனாசர் இருக்கு பாத்தீங்களா, பறக்கிற டைனாசர், அது அப்படியே பறந்துட்டு வர நம்ம ஹீரோ டூத்ரஸ் மேல பறந்து போய் அதெல்லாம் சும்மா சரசரன்னு வெட்டி போட்டு தள்ளிடுவாரு. அப்புறமா அந்த பறவை மான்ஸ்டர் கிட்ட போக அவ கடுப்பாயிட்டு லைட்னிங் மேஜிக் எல்லாம் விட்டு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டூத்ரஸ் மேலே அப்படியே டாஜ் பண்ணிட்டு போவான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த மார்னிங் லைட்ன்ற பவருக்கு பாத்தீங்களா, அத இந்த எல்ஃப் குடும்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்தா பாத்தீங்களா வில்லு, அப்படியே விடுவான் பாருங்க. அந்த மார்னிங் லைட்ட அது சும்மா செம்ம ஸ்பீடா போய் அடிக்கும். அந்த அட்டாக் சும்மா பயங்கரமா இருக்கும். அதை ரெக்கையை வச்சு தடுக்கலான்னு பாப்பா, தடுத்துட்டு அப்புறம் பார்த்தா என்னாச்சுன்னா உயிரோட தாங்க இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அப்புறமா அவ லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க அவ இருக்கா பாத்தீங்களா மெலினா, அவளோட டைமிங் அந்த நம்ம ஹீரோ கொடுத்தாங்களா ஒரு பவரு, அந்த டைமிங் முடிஞ்சிரும். பார்த்தா நம்ம ஹீரோ யாரையோ கூப்பிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வருது அந்த ஐஸ் மான்ஸ்டருங்க. ஐஸ் மான்ஸ்டரும் அவங்க கூட இருக்க எல்லாருமே வந்துருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஆடு வாய பொழுந்துட்டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும். அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்கான் பாத்தீங்களா பாஸ், அவன் சங்க ஊதி அப்படி சண்டை ஆரம்பிக்க அவங்க குரூப் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட போக அந்த சிவப்பு மான்ஸ்டர் கிட்ட போய் அந்த ஐஸ் மான்ஸ்டர் பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அதை புடிச்சு அடிச்சு தரையோல படுக்க வச்சு மேல ஏறி வந்துட்டு அவன் வெப்பனை வச்சு பட்டார்னு அடிப்பான் பாருங்க. அதோட கதை முடிஞ்சிரும். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பறவை பொண்ணு இருக்கா பாத்தீங்களா மான்ஸ்டர், அது கிட்ட போயிட்டு அவ்வளவுதான் அவன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. குத்திட்டு அப்படி போகும்போதே ஏர்ல வச்சு வயிற்றுல கைய வச்சு அவ்வளவுதான் இதுதான் என்னோட லாஸ்ட் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன் டீமன் பஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஓங்கி ஒரு குத்து அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சிரும். அடி வாங்கி சும்மா பறந்து போய் விழுவா. அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் அந்த கருப்பு மான்ஸ்டர் உயிரோட தான் இருக்குது. அது மூஞ்சில காயமா இருக்குது, அது இன்னும் சாகல போல. அது ஐயா சாமி நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஓட இந்த பக்கம் எல்லாருமே பார்த்துட்டு ஜெயிச்சிட்டீங்களா சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவ கீழே கிடந்தத சாகர போது சொல்லுவா, உன்னோட பவர்லாம் அவனோட பவருக்கு முன்னாடி சுஜுப்பிடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இந்த பறவை மான்ஸ்டர் என்ன சொல்றா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சுத்தி அப்படியே ரெட் கலர்ல ஒரு பால் மாதிரி உருவாகும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. உள்ள இருந்து ஒருத்தன் வருவான் பாருங்க, வந்து இறங்குனா அவன் லுக்க பாருங்க, பார்த்தாலே சும்மா மிரட்டலா இருக்குது. அவன் மண்டையில 2 கொம்பு இருக்குது, கருப்பு கலர்ல ரெக்க இருக்குது, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான். இவன் யாரா அப்படின்னு பார்த்தா இவன் டீமனாங்க. இவன் டீமனா, பேர டீமனா, இவன் என்ன பண்ண போறானோ. அந்த டீமன் இங்க வந்தோடனே நம்ம ஹீரோவை தவிர மத்தவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. அந்த டீமன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரா நீங்க சாக போற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட முகமுடியை கழட்டிட்டு அவ்வளவுதான் உன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொல்ல போகும்போது நம்ம ஹீரோ யோசிப்பான், என்ன பண்றது இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு இதோட ஸ்கில் என்ன, இதோட பேர் என்னன்னு கண்டுபிடிக்க பார்ப்பான். ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஞானக்கண்ணை யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ லக்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா அதோட பேர் தெரிஞ்சிரும். அதோட பேரை வச்சு
நீதானே வால்டமோட், உன் பேரு தானே வால்டமோட் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த டீமன் என் பேரு வால்டமோட்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா நான் டீமன் ஹியூமன்ஸ் டீமன் கிங்க்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வேரியல் அவர் தான் என்னோட கிங்கு, ஆனா நான் இப்போ உங்ககிட்ட வேலை செய்யறேன், சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படி சொல்ல, அதை கேட்ட இந்த டீமனு எனக்கு நீ வேலைக்காரனா இருக்கியா அப்படின்னா ப்ரூஃப் பண்ணு, உன்னோட பவர் என்னன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் அப்படியே உருக்கி புல்லட் மாதிரி ஆக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண விட, நம்ம ஹீரோ சன்னை யூஸ் பண்ணி அப்படியே அதை எல்லாத்தையுமே அழிச்சு தள்ளிடுவான். அதை பார்த்துட்டு அது என்னது நீ அதை டாஜ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ என்ன பவர் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, கட் பண்ணா எகிப்து கடவுள் சூரிய கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே அக்கடான்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எவன்டா அவன் என்னோட பவர் ஏன் பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்தா, நம்ம ஹீரோ அந்த எகிப்து சூரிய கடவுளோட பவர் தாங்க யூஸ் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி லெவல முடிச்சதுக்கு ரிவார்டா கிடைச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டீமனு, ஓ உங்ககிட்ட அந்த எகிப்து கடவுள் பவர் எல்லாம் இருக்குதா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னை என்னோட சீடை நான் ஏத்துக்கிறேன், நீ என்னோட வேலைக்காரனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மத்தவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சாவி கொடுப்பான். இந்த சாவி பிளவின் சாவி, இந்த ஃப்ளோர்ல ஏதோ ஒரு இடத்துல அது தெரியும், நீ அதுக்குள்ள ஓபன் பண்ணி உள்ள போகணும். பரவாயில்ல பரவாயில்ல, டீமன் கிங் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கான், நான் இங்க இருந்து போகவா அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் போக, நம்ம ஹீரோ அந்த சாவி வச்சுட்டு இதை வச்சு ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த 8வது ஃப்ளோரை முடிச்சனால அங்க ஒரு கிறிஸ்டல் கிடைக்கும், அதுதான் இங்க ரிவார்டு. அதை எடுத்தோடனே நம்ம ஹீரோ இந்த லெவலை முடிச்சிருப்பான். லெவலப்னு வரும். அங்க சீகா இருக்கா பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சூப்பரா பண்ணீங்க, நீங்க வேற லெவல் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ முகமுடிய போட்டுட்டு இவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த லைப்ரரியில இருக்கு, அவன்கிட்ட செம்ம கோவமா பார்த்துட்டு, டே கல்ட்டு பையல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா இருப்பான் நம்ம ஹீரோ. அப்புறமா அந்த ரிக்கு தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட, மன்னிச்சிடா என்னால அங்க இருக்க முடியல, நான் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அபாயம் சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிருச்சு, அதான் அங்க இருந்து வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன், இங்க இருந்து உனக்கு என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் என்னது இது போன பொருளா கொடுப்ப, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த டவர்ல பிளவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும், அங்க போறதுக்கான வழிகாட்டுற காம்பஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ரிக்கி தாத்தா, அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியா தம்பி, அதெல்லாம் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா, இப்ப என்கிட்ட டூத்லெஸ் இருக்கான், இவன் பழமை வாய்ந்த டிராகன், இவனை ஒரு வாரம் வச்சுக்கிட்டு அதை குடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்ட அந்த ரிக்கி தாத்தா அப்படியா இந்த டிராகன் எனக்கு ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அது சும்மாலாம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவங்களும் பேரம் பேசுவாங்களா, ஆனா அந்த பேரத்துல நம்ம ஹீரோக்கு விருப்பமே இருக்காது, ரொம்ப கம்மியா பேசுவான். அதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த டிராகனை தூக்கிட்டு அப்படி போக, அந்த டிராகன் அப்படி ஒழுங்கு காட்டும் பாருங்க அப்படி சொல்லி காட்டிட்டு இருக்குமா. அப்புறமா அந்த ரிக்கி தாத்தா, நில்லுப்பா உனக்கு அந்த காம்பஸ் வேண்டாமா, நான் உனக்கு அந்த காம்பஸ் கொடுக்குறேன், வா நம்ம ரேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அந்த காம்பஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காம்பஸ் வாங்கிடுவான். அந்த டிராகன் இருக்கு பாத்தீங்களா டூத்லெஸ் கொஞ்ச நாள் தான் இங்க இருந்து, நான் உன்னை திரும்பி வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த டூத்லெஸ் அப்படி பாவமா பாப்பாம இருங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த ரிக்கி தாத்தாவும், ஐயோ என்னால அதை பார்க்க முடியல, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ டூத்லெஸ் அவங்க கூட கூட்டிட்டு போயிருவான். அதை பார்த்துட்டு அந்த ரிக்கி தாத்தா, சரிப்பா நீயே கூட்டிட்டு போ, நான் காசாவே வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரிக்கி தாத்தாட்ட சொல்லுவான், நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது என்னன்னா, நாங்க அந்த 8th ஃப்ளோர்ல இருக்கும்போது அந்த கார்மன் குட்டி பையன் உள்ள வந்து ஓவரா வம்பிழுத்துட்டு இருந்தான், தேவையில்லாம புடிச்சு அடிச்சு மூஞ்சி முகெல்லாம் உடைச்சு பல்லெல்லாம் பேத்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ரிக்கி தாத்தா, அவனுக்கு இதே வேலையா போச்சு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்ல, கட் பண்ணா அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஆயிடுச்சு, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருட்டுல யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த சின்ன பையனை பார்த்துட்டு, டேய் நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நான் உனக்காக தானே அந்த 8வது ஃப்ளோர் 9வது ஃப்ளோர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டேன், அப்படி இருந்துமே உன்னால அந்த வேலை செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் யூஸ் பண்ண பாத்தீங்களா அந்த மேஜிக்கு, அதையே யூஸ் பண்ணி அவனை கொல்ல போக, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். யாரா அது அப்படின்னு பார்த்தா, அது அந்த ஹிஸ்டிங் காப்ளின் தாங்க. அவன் அப்புறம் எந்திரிச்சு நின்னுட்டு யார் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருப்பான், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த சரணாலயத்துக்கு யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க முன்னாடி ஒரு சிலை இருக்குதுங்க, அது அப்படியே சோலோ லெவலிங்ல வர அந்த காடு சிலை மாதிரி ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு இருக்குது, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அலிஸ் வேம்பையரை கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல போய் நிக்கிறான். அங்க ஏதோ எடுக்க வந்திருக்கான் போல இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ இப்ப 74வது லெவல்ல இருக்கான். அப்ப அலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்க, நம்ம ஹீரோவும் ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அலிஸ் சொல்லுவா, இங்க பாரு இந்த மைக்கிளோட செயின், இந்த செயின்ல ஒருத்தனை புடிச்சு வச்சேன், இவன் என் பேச கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல,
நம்ம ஹீரோவும் யாரா அவன் அப்படின்னு பார்த்தா அந்த வேம்பயர் பெல்லஸ் தாங்க. அவன் நம்ம அலிஸ் கூட அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அவனை பிடிச்சி வச்சுட்டு நீ எனக்காக வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி நம்ம அலிஸ் சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த பெல்லஸ் இருக்கான் பாருங்க, அவனும் கண்டிப்பா உங்களுக்காக நான் வேலை பார்க்கறேன் அலிஸ் அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டு பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இவன்கிட்ட நீங்க வேலை பார்க்கறீங்களா, என்ன அலிஸ் உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டுறலாம், பேசாம என்ன கொண்டுருங்க, இதெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன் போங்க அப்படி சொல்லிட்டு கத்துன்னு கத்துவானா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு சோவா இவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல கட் பண்ண ஹோட்டல்ல நம்ம ஹீரோ அலிசை எப்படி செயினுக்குள்ள வச்சு சுத்துனா அதே மாதிரி சும்மா கரன்னு அவனை போட்டு அந்த செயினுக்குள்ள வச்சு சுத்துவான் பாருங்க. ஐயோ செம்ம காமெடியா இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த செயின்ல சுத்துனதுல அவன் அப்படி தலைகீழ இருப்பான் பாருங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி தலையெல்லாம் சுத்தி. அதை பார்த்துட்டு அலிசி கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் சொல்லுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ நான் அப்ப வெளியே போக வேண்டியது இருக்குது, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடும் சொல்லிட்டு வெளியே போனா அங்க யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க, ஜெய்ஜாண்டிக்கா. யாரான்னு பார்த்தா அந்த எம்பரர் தாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்க, சரி வாங்க பேசுவோமா சொல்ல அவர் சொல்லுவாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அவன் வெளியே வந்துட்டானா, அந்த மொரியும் டீம்ல இருக்கிற டீமன் பவர் இருக்கிறவன் வெளியே வந்துட்டானா, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே, நான் 30வது ஃப்ளோருக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான்னு நினைச்சேன், இப்பவே வந்துட்டானா, இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த எம்பரரு நான் ஒன்னும் மொரின் டீம்ல இருக்கிற அவனை கொல்லுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த மொரின் டீம் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட காட்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டு உள்ள வந்துட்டானுங்க, ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கான்னு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது, அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு என்ன வேணுமோ பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க அவர் அங்க இருந்து போயிருவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ இங்கே நடந்து போயிட்டு பாருங்க, பார்த்தா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. நம்ம ஹீரோ உள்ள போக அங்க தெரசாவும் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ தெரசா வாங்க அப்படி சொல்லி கூப்பிடு. தெரசா நம்ம ஹீரோ பார்த்தோன்னா லவ் பண்ண தான் கூப்பிடான் அப்படி சொல்லிட்டு நினைச்சா நம்ம ஹீரோ ட்ரைனிங் கூப்பிட்டுருக்கான். அது தெரிஞ்சோன்னா தெரசா செம்ம கடுப்பாயிருவாங்க. அங்க ஜுன்னு வந்து நிப்பாங்க, அவனும் வந்துரு. அப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அங்க ஒரு பெரிய முயல் பொம்மை வந்து நின்று நான் வந்துட்டேன், உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா நீங்க எந்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ண முடியாது, நீங்க உங்களோட வெறும் கையை வச்சு தான் சண்டை போடணும், இங்க ரொம்ப கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பெரிய நரிபொம்மை மாதிரி வரும் பாருங்க, அதை நம்ம தரசா வெறும் கையில அடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம ஹீரோட்ட என்னங்க இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமால ரொம்ப வீக்கா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அங்க கட் பண்ணா டவர்ல 24வது ஃப்ளோர்ல அந்த எம்பரர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்க காவலாளியை யாரோ அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்க இருந்து ஒருத்தன் இந்த இவர் இருக்கான் பாத்தீங்களா மொரின் டீம்ல இருக்கிறவன், பரவாயில்லையாடா நீ சூப்பரா தான் சண்டை போடுற அப்படி சொல்லும்போது அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா இங்க வெளியே கிட்ல இருந்தா பாத்தீங்களா டியானி நம்ம ஹீரோ கூட கொலவுன்னு பார்த்தான் பாத்தீங்களா, அவன் இங்க இருக்காங்க, இங்க டவர்க்குள்ள இருக்கான். அவன் பார்த்து அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இந்த பவர் சூப்பரா இருக்கு, நான் கில்டுக்குள்ள இருக்கும்போது இந்த பவர் இந்த அளவுக்கு இல்லையே, என்கிட்ட இப்ப வேற லெவல்ல பவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த மொரின் டீம்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லுவான் அந்த டியானை பார்த்துட்டு, டேய் நீ இன்னும் அந்த ஜின் இருக்கான் பாத்தியா அவனையும் கொன்று, அப்படி கொண்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த டியானு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லப்பா ரொம்ப கஷ்டம், அவன் கூட நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமா அந்த கடவுளோட பவர் இருக்கிற தெரசா இருக்கா, அவ குறுக்க வந்துருவா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த மொரின் டீமை சேர்ந்தவன் அப்படியா அப்படி நம்ம முதல்ல அந்த தெரசாவை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவை கொள்றதுக்கு பிளான் போடுறாங்க. அப்புறமா கட் பண்ணா நம்ம தெரசா அவங்க ஊர்ல மரியா கூட பேசிட்டு இருக்காங்க. மரியா நம்ம தெரசா கிட்ட என்ன நீ ஜின்னு கூட சுத்துற போல இருக்கு, 2 பேர் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம தெரசா இல்ல லவ்லாம் பண்ணல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் கூட இருக்கிறவங்களை அவர் எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பாரு, அவர் பாக்குறதுக்கு ரொம்ப கெட்டவர் மாதிரி இருப்பாரு, ஆனா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மரியா அப்படியா அப்படின்னா எனக்கும் அறிமுகப்படுத்தி வையேன், நானும் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தெரசா கடுப்பாயிட்டு இருப்பாங்க. டக்குனு பார்த்தா அங்க நிலம் இருக்க மாதிரி வருமா, என்னடா அது அப்படி சொல்லிட்டு அவங்க ஜம்ப் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி டவருக்குள்ள 5வது ஃப்ளோர்ல அனுஷ்கா கூட சண்டை போட்டு இருக்காரு. அங்க அவதான பாஸ் அவ கூட சண்டை போட்டு இருக்கும்போது நமக்கு கேட்பாரு என்ன நிறைய பேர் சண்டைக்கு வராங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அனுஷ்காவோ எல்லாரும் வராங்க, நான் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் கொடுப்பா பாருங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா காலை வச்சு அதை பிளாக் பண்ணி விட்டுருவான். அதை பார்த்துட்டு சோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா உட்காந்துருவாளா. அப்ப இவ இருக்கா பாருங்க அலிசு, அவ அங்க வந்து அனுஷ்காவை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா, என்ன நீ ட்ரைனிங் எடுக்கிற, ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்து ஒழுங்கா சண்டை போடு அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும், யாராது அப்படின்னு பார்த்தா கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் தான். அவர் நம்ம ஹீரோ கூப்பிட அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுங்க சேர்மன் என்ன அதிசயமா கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சேர்மன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே யூரோப்புக்கு வாங்க, அங்க டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு, 1 இல்ல 2 இல்ல 100 கிட்ட ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க. பார்த்தா அங்க யூரோப்ல டஞ்சன் பிரேக் ஆகி அந்த யூரோப் நாடு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க எல்லா நாடுலயும் டஞ்சன் பிரேக் ஆகி மான்ஸ்டர் எல்லாம் பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கு. அங்கதான் நம்ம தெரசாவும் இருக்காங்க, அந்த மரியாவும் இருக்காங்க. அங்க டஞ்சன் பிரேக் ஆகி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெறித்தனமா ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு
இருக்க இவங்க ராணுவம்லாம் சுட்டு சுட்டு பார்ப்பாங்க, ஒண்ணுமே ஆகாது. அங்க டக்குன்னு ஒரு ஃபயர் வரும் பாருங்க, அங்க நிக்கிறது மரியா தான். அவங்க சொல்லுவாங்க நீங்க மக்களை காப்பாத்துங்க, இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு ரெடியாக அங்க நம்ம தெரசா வந்துருவாங்க. தெரசா பார்த்துட்டு மரியா பரவாயில்ல இவ ரொம்ப திறமையான ஆளாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மரியாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா, யாரோ வந்து பிடிக்கிற மாதிரி. பார்த்தா ஒரு பெரிய ஸ்வாடு மரியாவை அடிச்சு பறக்க விட்டுரும். இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா தெரசாக்கு பின்னாடி பெரிய சைஸ் ஒரு மான்ஸ்டரு. நம்ம தெரசாவையும் அடிச்சு பறக்க விட்டதுக்கு அப்புறம் அதோட மூஞ்ச பார்த்தா எலும்பு கொடுங்க. அது அப்படியே நம்ம தெரசா பார்த்துட்டு நீ இங்கதான் இருக்கியா, ஒன்னதான் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சைஸ் எலும்புக்கூடு மாஸ்டரு நம்ம தெரசா தான் தேடி வந்திருக்குன்னு சொல்லும் பாருங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆல்ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.